மாஃபா பாண்டியராஜன் செய்தியாளர் சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நிகழ்ச்சிகளில் அனைத்து முடிவுகளுமே கன்சென்சஸ் கருத்தொற்றுமை மூலமாகவே எடுக்கப்பட்டது. இதுவரைக்கும் ஓட்டிங்னு போகலை இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலை பொறுத்த வரைக்கும். இன்று குறிப்பாக டிஸ்கஸ் பண்ணப்பட்ட விஷயங்கள் ஒன்று, இந்த ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுறதுல மாநிலங்கள் என்ன பங்கு வகிக்கும், மத்திய அரசாங்கம் சிபிஎஸ்இ என்ன பங்கு வகிக்கும், இதுதான் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. 2 மாடல்கள் இதுவரைக்கும் யோசிச்சுட்டு இருக்கோம். ஒன்று 1.5 கோடி மதிப்பு வரைக்கும் மாநிலங்கள் முழுமையாக கலெக்ட் பண்ணுற மாதிரி, அதற்கு மேலே கிராஸ் எம்பவர்மெண்ட், அதாவது இருவரும் மாநிலமும் மத்திய அரசாங்கமும் கிராஸ் எம்பவர்மெண்ட்ன்ற மெத்தட் மூலம், அதாவது ஒரு 5% ஆடிட் பண்ணுறோம்னா அதில் எந்த கிளையண்ட்டுக்கு ரிஸ்க் இருக்கும் அதை வச்சு, அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட்டை வச்சு மாநிலத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் ஒரு பெர்சன்டேஜ் அக்ரி பண்ணி பண்ணுறது. இந்த மாடல் தான் பெருவாரியான மாநிலங்கள் விரும்புது. ஆனால் மத்திய அரசாங்கம் மொத்தமாக, அதாவது இப்போ இருக்கிற 93 லட்சம் அசஸீஸையும் நம்ம இருவருமே பார்த்துக்குவோம், ஒரு பெர்சன்டேஜில் நம்ம பிரிச்சுக்குவோம் அப்படின்ற ஒரு கருத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ இதில் பெருவாரியான மாநிலங்கள், தமிழகம் எடுத்த நிலைப்பாடு நம்ம 1.5 கோடி ஒரு கட் ஆஃபை வச்சு, ஹரிசான்டல் கட் ஆஃப்னு சொல்லுவாங்க, அந்த ஹரிசான்டல் கட் ஆஃப் வச்சுட்டு அதுக்கு கீழே முழுமையாக மாநிலங்கள் மட்டுமே ஹேண்டில் பண்ணணும். அதற்கு மேல் கிராஸ் எம்பவர்மெண்ட், இருவரும் அதை பார்த்துக்கிடுறது. அதே நேரத்தில் ஒரு கிளையண்ட்டுக்கு ஒரு அரசாங்கம் தான் கலெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு மாடல். ஏன்னா இப்போ பணம் கலெக்ட் பண்ணுறது முழுமையாக தொழில்நுட்ப ரீதியாக நடக்க போகுது. யாருமே ஒரு ஆஃபீஸ் போய் பணத்தை கொடுக்க வேண்டியதில்லை, ஒரு ஆஃபீஸர் போய் பணத்தை வாங்க வேண்டியதில்லை. இது எல்லாமே தொழில்நுட்ப ரீதியாக நடக்கும். அதனால் ஆடிட் அதே மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட், இந்த ரெண்டும் எப்படி பிரிச்சுக்க போகிறோம், இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் மத்திய அரசாங்கம் இதில் இப்போ எத்தனை அசோசியேட்ஸ் இருக்காங்க, சர்வீஸ் டேக்ஸுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, வேட்டுக்கு எவ்வளோ இருக்கிறாங்க, எக்ஸைஸ்க்கு எவ்வளோ இருக்கிறாங்க, இதை பார்த்து ஒரு ஈக்விட்டபிளாக 2 பேருக்கும் பிரிக்கிறதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் பார்த்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு. இன்றைக்கி கருத்தொற்றுமை எட்ட முடியலை பல விஷயங்களில். குறிப்பாக ஐஜிஎஸ்டி, உங்களுக்கு தெரியும், இந்த ஜிஎஸ்டி 3ஆக பிரிக்கப்படுது. ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி, அதாவது ஒரு மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு போகிற பொருட்களுக்கு தனியாக ஜிஎஸ்டி போடுறது. இதில் அவங்க கொடுத்துருக்கிற மாடல் லாவில் சில பிரச்சனைகள் இருந்தது. ஏன்னா ஐஜிஎஸ்டி டியூவல் கண்ட்ரோல், இருவரும் அதில் ஜூரிஸ்டிக்ஷன்ற மாதிரி ஒரு கருத்து வச்சுருந்தாங்க. மாநிலங்கள் எல்லாமே கேட்டது ஐஜிஎஸ்டியையும் இதே போல் 1.5 கோடிக்கு வெர்டிக்கல், இது ஹரிசான்டல் வச்சு அதுக்கு கீழே மாநிலங்கள் முழுமையாக ஹேண்டில் பண்ணணும், அதுக்கு மேலே இருவரும் பண்ணணும். இதுலேயும் கொஞ்சம் கருத்தொற்றுமை எட்ட முடியலை. அதனால் இன்றைக்கி திரு அருண்ஜேட்லி அவர்கள் அவங்க என்ன நிலைப்பாடு, அதுக்கு என்ன பேக்ரவுண்ட் எல்லாம் சொன்னாங்க. நாங்கள் எல்லாம் எங்கள் நிலைப்பாடுகளை சொன்னோம். ஒரு சில விஷயங்களில் கருத்தொற்றுமை எதிர நிலையில் இருக்கும். 25ஆம் தேதி அடுத்து மீட் பண்ணுறோம். 25ஆம் தேதி சாயந்தரம் 3 மணிக்கு மீண்டும் இந்த மீட்டிங் நடக்க போகுது. அப்போ எங்கள் அதிகாரிகளும் வரப்போகிறாங்க. அதிகாரிகள் இப்போ அடுத்த 3 நாட்கள் அவங்க குறிப்பாக இந்த பிரச்சனையை யார் கலெக்ட் பண்ணுறது, யார் ஆடிட் பண்ணுறது, யார் என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறது, இந்த விஷயங்களை அவங்க ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறோம். கவுன்சிலுக்கு பரிந்துரைக்கு அவங்க கொண்டு வருவாங்க. அதுக்கு மேலே 25ஆம் தேதி இந்த முடிவுகள் எடுக்கப்படும். ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாம் நீங்கள் பெருசாக கலந்துட்டாங்க. அந்த டிமானிட்டைசேஷன் இஷ்யூவில் தமிழ்நாடுடைய ஸ்டாண்ட் என்ன சார்? ஏன்னா கேரளாலாம் ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறாங்க, போராட்டங்கள்லாம் நடத்துகிறாங்க. பட் தமிழ்நாடு இதுவரையும் எதுவுமே தெரிவிக்காமல் இருக்காங்க. தமிழ்நாட்டுடைய நிலைப்பாடு இல்லை, ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் தமிழகத்துடைய எம்பிக்கள் தங்கள் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எப்பயுமே கருப்பு பணத்தை எதிர்த்து நிற்கிறவங்க தான். கருப்பு பணத்தை ஒடுக்கும் எந்த முயற்சிக்கும் நாங்கள் எதிரி கிடையாது. ஆனால் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிற முயற்சி ஏழை மக்களை தாக்குற மாதிரி இருக்கே தவிர கருப்பு பணத்தை வச்சிருக்கிறவங்களை தாக்குற மாதிரி எங்களுக்கு தெரியலை. பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக கோஆப்ரேட்டிவ் பேங்க்குகள் எல்லாம், மாநில அரசாங்கத்துடைய கண்ட்ரோலில் இருக்கிற கோஆப்ரேட்டிவ் பேங்க்குகளை முடக்கி போடுவது மிக தவறான விஷயம்னு நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் அருண்ஜேட்லி அவட்டையும் எடுத்து சொன்னோம். இன்றைக்கி இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க் பிரச்சனை அவங்களுக்கு தெரியும். பல விஷயங்களில் முதல்ல என்ன நிலைப்பாடு எடுத்தாங்களோ அதுலேருந்து தளர்த்தி
வேறு நிலைப்பாடுகள் மாற்றி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்லேயும் குயிக்காக எடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகே, அதை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு, ஏன்னா ரூரல் எக்கானமி முடங்கி கிடக்குன்னா அதுக்கு வந்து மிக வேகமாக அவங்க செய்யக்கூடியது மாநில அரசாங்களுடைய கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸை இயங்க விடுறது. 4 லட்சம் கோடி இன்றைக்கி வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் டெபாசிட்டாக கிடக்கு. அது எல்லாமே வந்து ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்குக்கு போகிற சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அந்த டேஞ்சரை வந்து நாங்கள் தடுக்கணும்னு நினைக்கிறோம். அவங்க அதுக்கு எதிராக சொல்கிற காரணங்கள் எதுவுமே ஒத்துக்கிற மாதிரி இல்லை. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் சொல்கிறது, ஏழை மக்களுக்கு பாதிக்காத வகையில் குயிக்காக வந்து பணத்தை அடித்து கொண்டு வரணும். ஏன்னா இப்போ வந்து 4 லட்சம் கோடியை வந்து பொதுவாக இருக்கிற M3 மணி சப்ளைலேருந்து நீங்கள் எடுக்கிறதுன்றது யாரை தாக்குதுன்னா ஏழை மக்களையும் வயசானவங்களையும் நடுத்தர வர்க்கத்தையும் ரொம்ப தாக்குது. இதை மாற்றி அமைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கணும், அஃபிஷியலாகவே கேட்டிருக்கோம். நாங்கள் வந்து தமிழகம் ஏற்பட்டிருக்கோம் சார். இந்த 500,000 ரூபாய் நோட்டு விவகாரத்தில் தமிழக கூட்டுறவு வங்கியை பொறுத்தவரை நீங்கள் சொன்னீங்க, மொத்தமாக வர்த்தகத்தை பொறுத்தவரையில் எவ்வளவு நஷ்டம் தமிழகத்திற்கு ஏற்பட்டிருக்கு வாய்ப்பு, அதை இன்னைக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்களா? இல்லை, இன்னைக்கு எல்லா மாநிலங்கள்ல இருந்துமே மாநிலத்தோட அமைச்சர்கள் எல்லாமே கருத்து சொன்னாங்க. மத்திய அரசாங்கம் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், அவங்களுடைய பார்வையை பகிர்ந்து கொண்டாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் வெகு விரைவில் அவங்க குறிப்பாக சொன்னது, இந்த குயிக்காக அந்த பணத்தை அடித்து வெளியே விடுறதுல என்ன கஷ்டங்கள் இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. எங்களுக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது. நான் உலக அளவில் அந்த மையை கண்ட்ரோல் பண்ணுறது, பிரிண்டிங் இங்க்கு அதுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஒரே ஒரு நிறுவனமாக அவங்க வந்து 96% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்கிறாங்களாம். சேத்தியான்ற ஒரு நடத்துகிற நிறுவனம். அவங்க வந்து கொஞ்சம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அந்த தொழில்நுட்பம், பிரிண்ட் பண்ணுற தொழில்நுட்பம் சீக்கிரசிக்காக பல இடங்களில் பரவாமல் இருக்குது. இதெல்லாம் சொன்னாங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இதை ப்ரிப்பரேஷன் இல்லாமல் இதுக்குள்ளே இந்த மாதிரி இறங்குறதுனால மக்களுடைய துயரம் வந்து இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. அந்த கோபத்தை வந்து குயிக்காக அடக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யணுன்ற கருத்துக்களை எடுத்து வச்சுருக்கிறோம். அது முக்கியமாக நாங்கள் சொல்கிறது, இந்த கோஆப்ரேட்டிவ் வங்கிகளை இயங்க விடுங்க. ஏன்னா அது இயங்குனா ஓரளவுக்கு அந்த ரூரல் எக்கானமியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸ்டேட்ஸை வந்து அவங்க நம்பி இந்த மாதிரி சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கிறோம் கருத்துக்கள்.